Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டுமாம். நம் தேவாதி தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கான அடையாளங்கள் உலகமெங்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையில், இயற்கையில், சூழ்நிலைகளில், இயற்கை சீற்றங்களில் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பக்தனாகிய யோவான் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். Revelation 1:7. Behold, he is coming with clouds, and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அவரை குத்தினவர்கள், சரீர பிரகாரமாக இஸ்ரவேலர் யூதர்கள் அவரை சிலுவையில் ஆணிகளால் அடித்து கொலை செய்தார்கள். அவர்களும் பார்ப்பார்கள். ஒருவேளை சரீரத்தில் ஆணி அடிக்கவில்லை, ஆனாலும் அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், பேசினவர்கள், தூஷித்தவர்கள், அவருடைய நற்செய்தியை தடுத்தவர்கள், அவருக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லாருடைய கண்களும் இயேசு வருகிறதை காணப்போகிறது. அவர்கள் கதறி அழுவார்களாம். ஐயோ, இவரை ஒரு மத தலைவராய் பார்த்தோமே, இதை ஒரு மதமாக பார்த்தோமே, இதற்கு விரோதமாய் எழும்பினோமே, இவர்தான் மெய்யான இரட்சகரே, இவர்தான் மெய்யான நியாயாதிபதி என்று உணர்ந்து கதறி அழுவார்களாம். பைபிள் சொல்கிறது, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்களாம். ஏன்? இவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனோமே, இவருடைய இரத்தத்தால் கழுப்படை நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவார்களாம். ஆனால் அவரை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று. அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆனந்த சந்தோஷத்தோடு அவருடைய மகிமையில் பிரவேசிப்பார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நமக்கு புலம்பலாய் இருக்காது, மகிழ்ச்சியா இருக்க இன்றைக்கு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை பூரணமாய் ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு, அவருடைய பிள்ளைகளாய் மாறின பின்பு, அவரையே ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கென்று வாழும் ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எல்லா மனிதர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லா மனிதருடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சுமை, அதுதான் அவருடைய நுகம். அதற்காக நாம் ஜெபிப்போம். நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய பாரத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு, எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப, எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கப்பட நாம் ஜெபம் பண்ணுவோம், உழைப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உடைய வருகை குறித்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் தாரும். உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மை சந்தோஷத்தோடு சந்திப்பார்களே, உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புலம்புவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த புலம்புகிற கூட்டத்தை நாங்கள் இருக்கக்கூடாது. உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழும் கூட்டத்தில், உம்முடைய சித்தத்தை செய்யும் கூட்டத்தில் எங்களையும் இணைத்துக் கொள்ளும். இதோ எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். உடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுடையதையும் பரிசுத்தப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.